மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு வந்து ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த கதை அப்படிதான் இருக்கும். கிட்ட வர வர அந்த உருவம் நல்ல ஹைட் ஆயிட்டே இருக்கு. தாத்தாவுக்கு இவனை பார்த்தா வேற்று கிரகவாசி மாதிரி இருக்கானே அப்படின்னு கூட தோணும். ஒரு தாத்தா கரட்டு மேட்ல உட்காந்துக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆடு மேயிறத வேடிக்கை பார்க்குறாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆடுங்க 2 வந்து தூரத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சோன்னு மழை பெஞ்சா அதுதான் அடமழை அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்னும் 2 மாசம் போச்சுன்னா, இன்னும் பயங்கரமா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுரும். இருக்கிற கொஞ்ச நஞ்ச பச்சை புல்லும் இல்லாம போயிரும். அந்த 2 ஆடு மேய்றத பார்க்கும்போது, இன்னொரு வெள்ளாடு இருந்துச்சுன்னா, இந்த இருக்கிற புல்லையும் மேய விட்டு, நான் எப்படியாவது இன்னும் ஒரு 2 மாசத்துல வளர்த்து ஆளாக்கி, அதையும் நான் காசு பார்த்துருவேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் யோசிச்ச நேரமோ, இல்ல அவர் ஆசைப்பட்ட நேரமோ தெரியல. தூரத்துல ஒரு உருவம் அவர நோக்கி வருது. நல்ல உச்சி வெயில் அப்படிங்கிறனால, அது ஒரு மாரி நிழலா தான் தெரியுது. கிட்ட வர வர யாரு இது நமக்கு தெரியாம? இப்படி ஒரு ஆள நம்ம பார்த்தது இல்லையே! நமக்கு தெரியாம யாரும் இங்கேருந்து போகவும் முடியாது, வரவும் முடியாது. இது யாரா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கிட்ட வர வர அந்த உருவம் நல்ல ஹைட் ஆயிட்டே இருக்கு. இவர நோக்கி தான் அந்த உருவம் வருது. இவரும் போய் சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போறாரு. பார்த்தா அவன்கிட்ட கையில வந்து என்னத்தையோ இப்படி மறைச்சு வச்சிருக்கான். வரவன் இவர்கிட்ட இந்த தாத்தா கிட்ட வந்து புலம்புறான். நான் வெளியூரு, நான் ஒவ்வொரு ஊரா போய் அலைஞ்சிட்டு வரேன். எங்க வீட்ல வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு. 7 குட்டி போட்டுச்சு. அதுல கடைசி குட்டி தான் இது. இத விக்க முடியாம நான் எங்கெங்கேயோ திரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு கையில இருக்கிற குட்டிய காட்டுறாரு. பூனைக்குட்டி மேல ரொம்ப குட்டியோண்டா இருக்கு. இது உண்மையாவே ஆட்டுக்குட்டி தானா அப்படின்னு சந்தேகத்தோட அந்த தாத்தா பார்க்குறாரு. இத நீங்க வந்து வாங்கிக்கங்க கடைசியா. எனக்கு இதுக்கு மேல தெம்பு இல்ல. இதுக்கு மேல யார்ட்டயும் போய் என்னால விக்கவும் முடியாது. நீங்க நல்ல மனசுக்காரரா தெரிறீங்க. இதையும் வச்சு வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. இவ்ளோ தூரம் நீ சுத்திட்டு வந்த என்கிட்ட தான் குடுக்கணும்னு தோணுதா? உனக்கு யாருமே கிடைக்கலையா? அப்படின்னு தாத்தா கேட்கும்போது, நல்ல மனசுக்காரரா இருக்கணும்ல. காசு குடுக்கறதுக்கு நெறைய பேர் வந்தாங்க. ஆனா வந்து நல்ல மனசுக்காரரா பார்த்து தான் நான் குடுப்பேன். நல்லவங்களா பார்த்து தான் குடுப்பேன்ட்டு நான் வந்தேன். எனக்கு உங்கள பார்த்தா தோணுது. நீங்க நல்லபடியா இத வளர்ப்பீங்கன்னு தோணுது. ரொம்ப சின்ன குட்டியா இருக்கறனால வாங்க வரவன்லாம் வந்துட்டு போட்டு தொந்தரவு பண்றான் அந்த குட்டிய. கால புடிச்சு பார்க்குறேன், மடிய புடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றான் அப்படின்னு அவர் புலம்புறாரு. தாத்தா கிட்ட குடுத்துட்டு, இவர் அந்த குட்டிய பார்த்துட்டு நிமிரும்போது அந்த உருவம் வந்து ரொம்ப தூரம் போயிருது. அது ஒரு மனுஷன் தான். ஆனா, இந்த கதையில வந்து ஒரு விசித்திரமான மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். தாத்தாவுக்கு இவன பார்த்தா வேற்று கிரகவாசி மாரி இருக்கானே அப்படின்னு கூட தோணும். நிமிர்ந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப தூரம் போயிடுறாரு. கூப்பிடலாம், காசு வாங்காம போறியே அப்படின்னு கூப்பிடலான்னா, அவன் காதுல கூட அது விழல. அவ்வளோ தூரம் சீக்கிரமாவே போயிட்டாரு. ரொம்ப சின்னதா புள்ளியா போய் மறைஞ்சே போயிடுச்சு அந்த உருவம். இவரு இந்த பூனைக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டி. இவரு இந்த ஆட்டுக்குட்டிய பார்த்துட்டு, சரி நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு, பொழுது ரொம்ப சாஞ்சு போச்சு. ஆடுங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு போனா அவரோட மனைவி, அவங்க வந்து நம்ம பாட்டின்னு சொல்லுவோம். அவங்க இத பார்த்தோன்னே பார்த்த விதத்துக்கு அவங்களுக்கு பிடிக்கல. மூஞ்ச சுளிக்கிறாங்க. "என்னது இது பூனைக்குட்டிய வேற தூக்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. "ஏய் நல்லா பாரு, இது ஒண்ணும் பூனைக்குட்டி இல்ல. இது ஆட்டுக்குட்டி" அப்படின்னு காட்டுறாரு. "இது வெள்ளாட்டுக்குட்டி" அப்படின்ட்டு. "எங்கேருந்து இத புடிச்சிட்டு வந்த?" அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, யாருன்னே தெர்ல. ஒரு மனுஷன் வந்து வந்தாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தேன். என் கையில இத குடுத்தாரு. இது வந்து 7 குட்டி போடும். இதோட அம்மா 7 குட்டி போட்டுச்சு. 7வது குட்டியா தான் இது பொறந்துச்சு. இத நீங்க வளர்த்து கண்டிப்பா இது உங்களுக்கும் 7 குட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்தா 7 குட்டி போடுற மாரியா இருக்கு. சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கு. உன்னை யாரோ ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி வந்து புலம்புறாங்க. ஆனா எப்படியாவது இத நம்ம வளர்த்து ஆளாக்கிடணும். ஒருவேளை இது 7 குட்டி போட்டுருச்சுன்னா நமக்கு வந்து ஜாக்பாட் தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே அதுக்கு வந்து பாட்டி பேர் வைக்கிறாங்க. பூனாச்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வளர்த்த ஒரு பூனையோட பேர் தான் அது. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல இருந்த ஒரு பூனையோட பேர் வந்து பூனாச்சி. இது பார்க்கறதுக்கு பூனைக்குட்டி மாரி இருக்கிறனால, இதுக்கு பூனாச்சின்னே பேர் வச்சுர்றாங்க. இன்றைய புத்தக அறிமுகம் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. ரொம்ப காலம் வரைக்குமே நான் வந்து வெள்ளாடு அப்படின்னா, அந்த செம்மறி ஆடு இருக்கும்ல, அதுதான் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, அது வெள்ளையா இருக்கறனால அது பேர் வெள்ளாடுன்னு கூப்பிடுறாங்கன்னு நெனச்சிட்டுருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம். வீடுகள்லலாம் இருக்கு இல்லையா? சின்ன சின்னதா அது வெள்ளையாவும் இருக்கும், கருப்பாவும் இருக்கும், ப்ரௌனாவும் இருக்கும் சில நேரங்கள்ல. அதோட பேர் தான் வெள்ளாடு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த கதை வந்து பூனாச்சிய பத்தி தான். பூனாச்சி ஒரு சாதாரண ஆடு கிடையாது. இது ஒரு ஃபேண்டசி கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த கதையில.
நான் சொன்ன மாரி நார்மலா ஒரு ஆடு வந்து 7 குட்டி போடாது. அதுவும் பூனாச்சு ரொம்ப குட்டியா இருக்கு பார்க்கறதுக்கே. அது எப்படி 7 குட்டிலாம் போடும்? இது தேறி வரதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் சொல்லும்போது, இவங்களுக்கு ஒரு ஆசை பாட்டி தாத்தாக்கு. ஒருவேளை இது 7 குட்டி போட்டுருச்சுன்னா, அவன் நம்பிக்கையா சொல்லி குடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்கலாம் அப்படின்னு இவங்க அவங்க வீட்லயே அத வச்சுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு ஆடு மேக்ஸிமம் எத்தன குட்டி போடும்? மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு வந்து ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த கதை அப்படிதான் இருக்கும். பூனாச்சிக்கு உணர்ச்சிகள் இருக்கு. அதாவது பூனாச்சியால பேசலாம் முடியாது. மனுஷன மாரி பேசலாம் முடியாது. இந்த கதையில நம்ம அவளோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே படிக்க போறோம். ஒரு ஆடு, அதாவது பூனாச்சி என்னென்னலாம் கஷ்டப்படுறா அவளோட லைஃப்ல அப்படிங்கிறது தான் இந்த கதை. அவ வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் இல்ல, அவ பார்க்குற எல்லா விஷயங்களையும் நம்ம படிக்க போறோம். அவ உணர்றது, ஒவ்வொரு விஷயத்த பார்த்து, மத்த ஆடுங்கள பார்த்து அவ என்ன ஃபீல் பண்றா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த கதையில படிக்கலாம். இது ஒரு கிராமத்துல நடக்கிற கதை. கண்டிப்பா அந்த கிராமத்துக்குள்ள போன ஒரு உணர்வு இது தரும். ஏன்னா இதோட எழுத்து நடையும் அப்படிதான் இருக்கும். அவங்க பேசுற இது எல்லாமே வந்து அந்த கிராமத்துல எப்படி பேசுவாங்களோ அப்படியே எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கும்போது அது அந்த ஒரு உணர்வ குடுக்கும். இப்போ கதைக்கு வந்தோம் அப்படின்னா, பூனாச்சிய பாட்டி வந்து சரி நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவள வளர்க்கிறது அவ்ளோ ஈஸியா இல்ல. அவ கைக்கு வந்ததுலேருந்து நெறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆளும் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால ஈஸியா மத்த விலங்குகள் வந்து அட்டாக் பண்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு காட்டுப்பூனை வந்து தூக்கிட்டு போயிரும் திடீர்னுட்டு. அதுகிட்டேருந்து காப்பாத்தி வச்சிருப்பாங்க. நைட்டெல்லாம் தூங்காம ஏதோ குழந்தைய பார்த்துக்கிற மாரி தாத்தாவும் பாட்டியும் மாறி மாறி கண் முழிச்சு பார்த்து தேத்திட்டு வருவாங்க. அந்த ஆள் வந்து கையில குடுக்கும்போது ஒரு ஆசையில வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா பாட்டி இப்போ உட்காந்து யோசிக்கும்போது, அதுக்கு காது குத்தணுமே! நான் என்னன்னு சொல்லி இனிமே வந்து காது குத்துவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னன்னா, அந்த ஊர்ல அரசாங்கத்திலேருந்து ஆடுகளுக்கு வந்து காது குத்தி விடுவாங்க. அது வந்து ஒரு டேக் மாதிரி. ஏன் அந்த காது குத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு விவாதமே நடக்கும் ஒரு 4, 5 பேருக்கு மத்தியில. ஒருத்தி சொல்லுவா, "ஆடு வந்து கொம்பு வச்சிருக்குல்ல, அந்த கொம்ப வச்சு குத்திருச்சு அப்படின்னா, எந்த ஆடு குத்துனுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அந்த மாதிரி பண்றாங்க" அப்படின்னு சொல்லுவா. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அதெல்லாம் இல்ல, ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அந்த டேக்ல வந்து ஒரு லைட் இருக்கும். அத வச்சு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. அந்த ஆடுக்கு ஏன் வந்து காது குத்துறாங்க அப்படின்ட்டு. அந்த இடம் வந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போணும் பூனாச்சிய. என்னன்னு சொல்லி நான் போய் காது குத்துவேன். ஒருத்தன் வந்து குடுத்தான், 7 குட்டி போடுன்னு சொன்னான்னு சொன்னா நம்பவா போறாங்க அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட இன்னும் 2 ஆடு இருந்தது இல்லையா? அதுல 1 வந்து இப்பதான் அது குட்டி போட்டிருக்கும். இன்னொன்னு மாசமா இருக்கும். ஸோ அந்த ஆடு குட்டி போடும்போது சேர்த்து கொண்டு போய் நம்ம பூனாச்சிய காட்டிட்டு வந்துருவோம். கரெக்ட்டா இருக்கும். பூனாச்சி அந்த டைம்ல வளர்ந்து வந்தா அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பூனாச்சிக்கு உணவு கூட கொஞ்சம் கம்மியா தான் குடுக்குறாங்க. அதுவரைக்கும் நீ வளராம இப்படியே இரு அப்படின்னு சொல்லி. அங்க காது குத்துற இடத்துல நெறைய விவாதங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் லைன்ல காத்திருக்கணும். எதனால நம்மள இப்படி லைன்ல காக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது, இன்னொரு பாட்டி அங்க காத்துட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நம்மள பழக்குறாங்க. நம்மள லைன்ல நிக்க வச்சு பழக்குறாங்க. எதுக்காக நம்மள வந்து லைன்ல நிக்க வச்சு பழக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கும்போது, நமக்கு நாள பின்ன பஞ்சம் வந்துருச்சு நம்ம ஊர்ல அப்படின்னா, கஞ்சி இவங்க தானே குடுப்பாங்க. நம்ம தான் வந்து வரிசையில நின்னு இவங்க கிட்ட கஞ்சி வாங்கி குடிக்கணும். அதுக்காக இப்போலேருந்து நம்மள ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல நெறைய பேச்சுகள் அந்த ஒரு நாள் பூராவும் அங்க தான் அவங்க இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நெறைய பேர் அந்த மாரி வந்து காது குத்திட்டு போறதுனால அப்படி இருக்கும். அப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வெறும் ஒரு 2, 3 ஆட்ட கூட்டிட்டு வந்து காது குத்திட்டு போறதுக்கே இவ்ளோ வெறுப்பாகுதுல்ல. இவ்ளோ நேரம் காத்துட்ருக்கோம்ல. யோசிச்சு பாரேன், அந்த நெறைய ஆடுகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எவ்ளோ கஷ்டமா இருக்கும் அப்டின்ட்டு. அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் நேரா அவங்க வீட்டுக்கே போய் ஆடுகளுக்கு காது குத்திட்டு, அவங்க போடுற சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாரு. ஸோ இந்த கதையில வந்து நெறைய விஷயங்கள அவரு வந்து புகுத்தி எழுதியிருப்பாரு. மாதுருபாகன் எழுதினதுக்கு அப்புறமா நெறைய சர்ச்சைகள அவரு சந்திச்சதுனால, மனுஷங்கள பத்தி எழுதினா தானே சர்ச்சை ஆகுது. நான் ஒரு விலங்க பத்தி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆட தேர்ந்தெடுத்து ஆட பத்தி எழுதியிருக்காரு. ஆனா, அதுல நீங்க நெறைய விஷயங்கள படிக்கலாம். வெறும் ஆட்ட பத்தி மட்டும் இல்ல. இன்னும் நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஆட்ட பத்தின கதை அப்படின்னு சொல்லி பூனாச்சியோட உணர்ச்சிகள வச்சு நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு ஆட்ட பத்தின கதை. அத நீங்க ஒரு மனுஷிய பத்தின கதை அப்படின்னு நெனச்சு படிச்சீங்கன்னா, அது ஒரு மனுஷிய பத்தின கதையா இருக்கும். வெற்றிகரமா பாட்டி பூனாச்சிக்கு வந்து காது குத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அடுத்ததும் நெறைய சவால்கள் பூனாச்சிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தொலைஞ்சு போயிருவா ஒரு கட்டத்துல.
பாட்டி அவளை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப தன்னோட பொண்ணு மாதிரி குழந்தை மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவள் தொலைஞ்சு போனோன்னே ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு தேடி அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. பூனாச்சி தொலைஞ்ச அந்த டைம் இருக்கு இல்லையா, அது ஒரு இளமை காலம் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போனது, பேசாமல் இங்கேயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் பாட்டி தேடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நினைப்பா, ஏன் இவங்க இப்போ உடனே வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. இளமை காலத்தில் அப்படி தான் இருக்கும். அது ஆபத்து காட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பூனாச்சிக்கு அது புரியாது. அது அந்த டைமில் அப்படி தானே தோணும். ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்கிறதுனால ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்துட்டா அப்படிங்கும்போது தாத்தா என்ன சொல்லுவார், நீ மற்ற ஆடுங்களோட சேர்த்து இவளையும் அனுப்பு, நான் போய் மேய்ச்சலுக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், இன்னும் எவ்வளோ நாள் நீ பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லுவார். ஏதோ குழந்தைய ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எப்படி ஒரு பேரண்ட் ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பாட்டி நின்றுட்டு ரொம்ப கவலையாக பார்த்து கூட்டிகிட்டு போய் எப்படி இவ சமாளிப்பா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பூனாச்சிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க புது இடத்துக்கு அப்படின்ட்டு. அங்கே போய் நிறைய பேரை அவள் சந்திக்கிறதா இருக்கட்டும், நிறைய ஆடுகள் அங்கே வரும் இல்லையா, மேய்ச்சலில் இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். அப்புறம் பூனாச்சியோட வாழ்க்கையில் காதல் வரும், கஷ்டம் வரும். அப்புறம் கதையில் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூனாச்சி 7 குட்டி போட்டாலா இல்லையாங்கிறது, அப்புறம் இவங்க கஷ்டம் தீந்துச்சா இல்லையாங்கிறது, மழையே பெய்யாமல் பஞ்சத்தால் அவங்க கஷ்டப்படுவாங்க, அதை எப்படி அவங்க க்ராஸ் பண்ணி வராங்கங்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு கதை தான் பூனாச்சி. இதில் பஞ்சத்தை பற்றின ஒரு பகுதி இருக்கும். அவங்க எந்த மாதிரியான பஞ்சத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மழையே இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாததுனால விவசாயம் பண்ண முடியாமல் அவங்களோட பசியை தீர்த்துக்கிறதுக்கு, அது கூடவே சேர்த்து அவங்க வளர்க்குற ஆடு மாடு கோழி இது எல்லாத்தையுமே கூட பார்த்துக்கணும்ல. ஸோ அந்த ஊர் மக்கள் படுற கஷ்டத்தையும் நீங்கள் இதில் படிப்பீங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் விற்றுட்டு வரலாம் அப்படின்னு சந்தைக்கு போகிற தாத்தா யாருமே ஆடு வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா மழை இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாதனால காசும் இல்லை, என்ன கொடுத்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு எல்லாரும் ஆட்டை ஃப்ரீயாக கொடுத்தாலே வாங்குறதுக்கு ரெடியாக இல்லைங்கிற நிலமையில இருக்காங்க. அப்போ தாத்தா அந்த நேரத்தில் உப்பு மட்டும்தான் கொஞ்சம் மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லி உப்பை வாங்கிட்டு வீடு திரும்பிடுவார். மழை இல்லாததுனால, தண்ணி இல்லாததுனால ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, இனிமே மண்ணைத்தான் தின்னாகணும் அப்படின்னு பசியோட கொடுமையில் அவங்க அதை சொல்லும்போது நம்ம எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி கிடைக்குது, அதுக்கே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படின்னு தோண வைக்குது. இந்த கதையை படித்ததுக்கப்புறம் உங்களால் பூனாச்சியை மறக்கவே முடியாது. எங்கே நீங்கள் ஆடு பார்த்தாலுமே பூனாச்சி அப்படிங்கிறது தான் முதல் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நான் சொன்னது ரொம்ப குறைவு. கொஞ்சம் விஷயங்களை நான் அப்படியே உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் தொடங்கி தான் வச்சுருக்கேன். இன்னும் இருக்கிற முக்கால்வாசி விஷயங்களை படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நான் சொன்னது போலவே அதை நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு அதோட அந்த சாறு கிடைக்கும். ரைட்டிங் கொஞ்சம் கிராமத்து நடையில் தான் இருந்துச்சு. அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். கதைக்குள்ளே போக போக உங்களுக்கு அது பழக ஆரம்பிச்சிடும். அதனால் அது பெரிய ஸ்ட்ரகிளாக எனக்கு தெரியல. பேசும்போது எப்படி நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ஆத்தருக்கு மனுஷங்களை பற்றியும் தெரியுது, ஆடை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால் ரெண்டுத்தையும் இணைச்சி மனுஷனோட உணர்வு ஒரு ஆட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி எழுதி இந்த கதையை கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு ஃபேண்டசி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை. துக்கமான நிறைய விஷயங்கள் இதில் இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த புத்தகம் பாலச்சுவடு பதிப்பகத்தில் கிடைக்குது. இதோட விலை 180 ரூபாய். இந்த கதையை படித்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய புத்தக அறிமுகங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா. ஓகே, ஐம் பேக். இப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சொல்றேன், இவரு ஐயோ அந்த உருவம் நெருங்கிதான்